மா எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா. டேய் என்னடா சொல்ற? நீ எப்போ உன் லவ் சொன்ன அவளை இப்படி உன்னை லவ் பண்ண வச்ச? எப்படி லவ் பண்ண வச்சேங்கிறது கதை இல்லை சார், லவ்ல என்ன பிரச்சனைங்கிறது தான் கதை. அப்புறம் நம்மால பில்லு எவ்வளோ? 3600. 3600 56,000 ஐய அர்ஜென்ட்டா ஒரு 1 lakh அனுப்பிச்சுடேன். ஒரு 60,000 அனுப்பேன். சீப்பா எப்படா இவ கூட 4 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்த? கட்டிப்பிடிச்சிட்டா சார். பர்சனல் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு மச்சான். அவந்திகா செலவு வைக்கிறாளா? குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஸ்விக்கி சாப்பிட்ட ஓட்டுறவங்க கூட இவ்வளோ ஓட்டி இருக்க மாட்டான். இவளை வச்சு நான் அவ்வளோ ஓட்டியிருக்கேன். ஐயோ அப்பதான் சார் பணத்தை கட்டுவீங்க. எப்போ வந்து கூட்டிட்டு போவ? எப்பதான்டா வேலை பார்ப்பேன்? இந்த 4 வருஷம் லவ்ல நான் அவளுக்கு பண்ண எல்லாத்தையும் ஒரு 4 மாசம் இவளை எனக்கு பண்ண சொல்லுங்க சார். மென்ஸ் வேர்ல்ட் பறக்க வாங்கி தெரியா? லவ்ல பசங்க பண்றதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. பிரேக்கப்ப நார்மலைஸ் பண்ண சொன்னா கூட பரவாயில்ல, இவன் அதை லீகலைஸ் பண்ண சொல்றான். இன்னும் போக போக நாக்கு தள்ள போகுது பாரு. முடியலடா சாமி. இப்ப தெரிஞ்ச ஆம்பளைங்களோட கஷ்டம் தானே. என் பொண்ணு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிருக்காளா? கடங்கிறது கேன்சர் மாதிரி. உன் வெயிட் என்ன? என் மொத்த லவ்மே அவன்தான். இவனுக்கு வேணவே வேணாம் சார். லவ்ல அவந்திகாவா இருக்கிறது ஈஸி, ஆனா ரகோர்னா இருக்கிறது கஷ்டம். படிப்பு வேலையும் பொண்ணுங்களுக்கு உரிமை, ஆனா பசங்களுக்கு அது கடமை. காசை சேர்த்து வச்சு பொருளை வாங்கிக்கலாம், ஆனா பொருளை வாங்கிட்டு கடனை சேர்த்து வச்சு கூடாது. உனக்கு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்றதும், நான் உனக்கு பண்ணதெல்லாம் நீ எனக்கு திருப்பி பண்ணேன்னு சொல்றது லவ் இல்லடா. என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டுற மாட்டேன்னு சொல்றது தான்டா லவ். 2 பேரும் லவ்வர்ஸ். ஆமா சார். அடச்சி ஏச்சுப்பா, அப்புறம் வெட்டிக்கிட்டு என்கிட்ட பஞ்சாயத்துக்கு